உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு வாழை மீனில் பஜ்ஜி போட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி வாழை மீன் வாங்கிக்கிங்க. இது சுண்ணாம்பு வாழைன்னு சொல்லுவாங்க. இது மேலே சுண்ணாம்புலாம் இருக்கும். அதை நல்லா தேய்ச்சி மஞ்சள் உப்பு போட்டு கழுவணும். சின்ன சொரசொரப்பான கல்லில் போட்டு இதை தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இது அக்டோபர் மாதம் இல்லை நவம்பர் மாதத்துல தான் இந்த மீன் கிடைக்கும். அதனால் அது கிடைக்கிறப்ப வாங்கி இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி கழுவி வச்சுக்கோங்க. அடுத்ததான் பஜ்ஜி மாவு, 1 கப்பு கடல மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இதை நம்ம கட்டியாக கரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கலாம். உங்களுக்கு கடல மாவு அரிசி மாவு இதெல்லாம் தோதுப்படலைன்னா நீங்கள் ரெடிமேட் பஜ்ஜி மிக்ஸ் வாங்கிக்கிங்க. கொஞ்சம் கட்டியாகவே கரைச்சிக்கிங்க. அப்போ தான் அது ஒட்டும். இது ரொம்ப செய்யறது ஈஸிங்க. மீனை கழுவிட்டாவே போதும், அழகாக பஜ்ஜி போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அது திக்காக கரைச்சிக்கணும். நீங்கள் மீன் பஜ்ஜி போடணுன்னாவே இந்த வாழை மீன் தான் இந்த பஜ்ஜிக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம பஜ்ஜி போட போகிறோம். இந்த மீனில் கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் பெசரி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் உப்பு காரையாருனா நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் இந்த மீன் எடுத்து இந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, செவந்துடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த மீனை திருப்பி போட்டிருக்கிறோம். இது நல்லா மொறு வேகட்டும், அப்புறம் எடுத்துடலாம். அருமையான வாழை மீன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.